ஒரு நிமிஷம் கேளுங்க. உடல் ஆரோக்கியமா இருக்கணும், சுகர் வரக்கூடாது, பிபி இருக்கக்கூடாது, உடல் நோய் இல்லாம நம்ம சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? இதானே எல்லாருக்கும் உள்ள ஆசை. அப்போ இந்த 5 உணவை நீங்க எடுத்துக்கிறீங்களான்னு பாருங்க. அப்படியா இருந்ததுன்னா தயவுசெய்து இன்னிலே நிறுத்திடுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் KRUPAVIBES. முதல்ல ஐட்டம்ங்க, ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? எல்லா இடத்துலையுமே நம்ம எங்க போனாலும் இந்தியாவுக்குள்ள சாப்பிடலாம். அந்த சமோசாக்கள். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மேலே மைதா, அந்த மைதாக்குள்ள உருளைக்கிழங்கு வச்சு ஸ்டஃப் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு எண்ணெயில் பொரிக்கிறாங்க. பல முறை உபயோகப்படுத்தப்பட்ட எண்ணெயாக அது மாறுது. அப்போது உடலுக்கு அது ரொம்ப கெடுதி. ரெண்டாவது ஐட்டம் பஃப். சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி அந்த மைதா மாவை நல்லா இழைச்சி 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 அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் வெஜிடபிள் வச்சு இந்த பக்கம் திரும்பி டால்டா, அந்த பக்கம் திரும்பி டால்டா, அத்தனை டால்டாக்கள் போட்டு அதில் மறுபடியும் அதே எண்ணெயில் பொரித்து எடுக்கிறாங்க. அதுவுமே வந்து எவ்வளோ நல்லதுன்னே உங்களுக்கு தெரியாது, எத்தனை முறை உபயோகிச்சாங்கன்னு தெரியாது. தயவுசெய்து அதை அவாய்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது. மூணாவது, எங்கே போனாலும் உலகம் எங்கும் கிடைக்கிறது என்ன? பன் பட்டர் ஜாம் இல்லையா? மைதா அதில், அப்புறமா வந்து சர்க்கரை, அதே மாதிரி நமக்கு உடலுக்கு தேவையில்லாத கலர்ஸ், அந்த இது எல்லாமே வந்து கலந்து அதில் இருக்கிறதுனால அதுவும் நல்லது கிடையாது. அதை அவாய்ட் பண்ணுங்கள். நாலாவது, எல்லா இடத்துலையும் கிடைக்கிற அந்த பிஸ்கெட்ஸ். அதுவுமே இந்த பட்டர் பிஸ்கெட்னு ஒன்று கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அது பூரா டால்டா போட்டிருக்காங்க. அதில் மைதா கலந்துருக்காங்க. டிரான்ஸ்ஃபேட் அப்படியே போய் உங்களுக்கு உடலில் சதையாக மாறும். அது ஊழ சதைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அது மாறக்கூடிய ஐட்டம். தயவு செய்து இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிறது நம்ம ஊர் பஜ்ஜிங்க. பஜ்ஜியில் அந்த மாவு என்னமோ நல்லது தான், ஆனால் அதை போட்டு அது எண்ணெயில் போடுறாங்க இல்லையா? அந்த எண்ணெய் வந்து பல முறை உபயோகிக்கிறாங்க. ஒரு தடவை சுட வச்ச எண்ணெயை மறுபடியும் நம்ம ஹீட் பண்ணி நம்ம உபயோகிக்கக்கூடாது. அது உடலுக்கு நல்லது இல்லை. அந்த எண்ணெய் எத்தனை முறை உபயோகிக்கிறாங்கிறது தெரியாதுங்கிறனால அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த 5 உணவு இது இல்லாமல் நிறையா இருக்குது. என்னையா சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழங்கள் இருக்குது. பழங்களாக சாப்பிடுங்க. அந்த ஃபைபர் ரொம்ப முக்கியம். அது ஜூஸாக பண்ணி சாப்பிடாதீங்க. அதுவுமே உங்களுக்கு சர்க்கரை அளவை ஜாஸ்தி பண்ணும். பழங்கள் சாப்பிடலாம் நீங்கள், நிறையா இருக்குது. அதே மாதிரி பச்சைப்பயிறு இருக்குது. அந்த பசிக்கிற நேரத்தில் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கான நிறைய பச்சை காய்கறிகள் சாட்டை பண்ணி நீங்கள் உணவாக சாப்பிடலாம். கடலையை சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. இதெல்லாம் இருக்கிறப்போ அந்த 5 உணவை நம்ம அவாய்ட் பண்ணலாமே நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக. தேங்க்யூ ஸோ மச். பை.